அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவணந்தாவின் இனிய வணக்கங்கள். ஹோமியோபதி மருத்துவத்தில் மிக முக்கியமான சப்ஜெக்டில் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். அந்த சப்ஜெக்ட் என்னென்னா ஜெனராலிட்டிஸில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா வாமிட்டிங், வாந்தி எடுத்தல். என்ன சார் வாந்தி எடுத்தல் ஒரு பெரிய விஷயமா? ஆமாங்க ஐயா, வாந்தி எடுக்கிறது பல நோயினுடைய தன்மைகளை நமக்கு காட்டி கொடுக்கும். முதல் விஷயம் என்ன? கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிற நோயை நமக்கு காட்டி கொடுக்கும். ஃபுட் பாய்சன், வாந்தி எடுக்கும்போது ஃபுட்டு விஷமாயிருச்சு, விஷமான உணவை சாப்பிட்டோம் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கும். இன்னொன்று ஃபுட் அலர்ஜியை காமிச்சு கொடுக்கும். அடுத்து ஸ்டமக் ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவோம். வயிற்றுக்குள்ள ஒரு காய்ச்சல் மாதிரி இருந்து நமக்கு பிரச்சனையை கொடுக்கும். அடுத்து கேன்சரில் ஹீமோதெரப்பி பண்ணும்போது இது இருக்கும். ரேடியேஷன் தெரப்பிக்கும் வாமிட்டிங் வரும். அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள் அது நமக்கு அலர்ஜியை கொடுத்து வாமிட்டை உருவாக்கும். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரைன், தலைவலி, ஒரு பக்க தலைவலியோ அல்லது இருபக்க தலைவலி வந்தாலும் நமக்கு வரும். அப்புறம் பிரெக்னன்சி, பெண்கள் கர்ப்பமான காலகட்டத்தில் வாமிட்டிங் ஏற்படும். இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து மோஷன் சிக்னஸ், இந்த டிராவல் பண்ணும்போது ஏற்படக்கூடிய வாந்தி. அடுத்து போதை மருந்து மார்ஃபைன், இந்த மார்ஃபைனை எடுத்துக்கொள்ளும் பொழுது வாந்தி ஏற்படும். இவைகளெல்லாம் காரணங்கள், வாந்தி வருவதற்கு இதெல்லாம் காரணமா இருக்கும். அப்போ ஒருத்தர் வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த நோய்களுக்குள்ள அவங்க ஏதாவது ஒன்றிலே சிக்கி இருப்பார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்க வீட்டுல யாராவது இது மாதிரி பண்ணாங்கன்னா உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும். அதுதான் சரியான ஒரு இதா இருக்கும். இந்த மருத்துவ ஆலோசனையை பெற்று அதற்கான இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் பிரச்சனை பெரிதாகாமல் தடுத்து அவர்களை காப்பாற்றி விட முடியும். இதற்காக தான் சர்வம் யூடியூப் சேனலை நாங்க ஆரம்பிச்சோம். ஒரு நோய் ஒருவருக்கு அதிகமாகாமல் தடுக்கணும், அதற்கான வழிகளை அவங்க தெரிஞ்சுக்கணும். அதை மருத்துவர்களுடைய ஆலோசனை பெற்று அதன் முறைப்படி நடக்கும் பொழுது அவளுடைய வாழ்நாள் ஆயுள் அதிகமாகும், மரணம் தள்ளி போகும். சரி, இந்த வாந்தி எடுக்கிறதுல ஹோமியோபதியினுடைய பங்கு என்ன? வாந்தி எடுக்கிறதுனால நோய்த்தன்மை அதிகமாகுது அப்படின்னா அதுக்கு சில மருந்துகள் இருக்கு. ஆர்சனிக்கம், ஆல்பம், இப்பிகாக்கு போன்ற மருந்துகள் இருக்கு. அதே வாந்தி எடுப்பதினால் நோய்த்தன்மை குறைகிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு சில மருந்துகள் இருக்கு. டிஜிட்டாலிஸ், சாங்குனேரியா, சிக்கல்கோர் போன்ற மருந்துகள் இருக்கு. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது அனைத்தையும் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று எடுக்க வேண்டும். உங்களுக்கு ஆலோசனை வேணும்னா தயவு செய்து யோசிக்காதீங்க. 9176380403 இந்த என்னோட தொடர்பு கொண்டீங்கன்னா டாக்டர் உங்களோட பேசுவாங்க, உங்களுக்கு உரிய ஆலோசனைகளை தருவார்கள். நம்முடைய நோய் தன்மைகளை, நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை வைத்து என்ன நோய் இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு பயனுள்ளதாக உங்கள் அனைவருக்கும் அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.